இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கு நம்ம கையாலே கேக் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணணுன்னு கண்டிப்பாக தோணும். ஆனால் இந்த மாதிரி பேசிக் எசென்ஷியல்ஸ் ஓவன் பீட்டர்லாம் இல்லாமல் கேக் பண்ணும்போது நிறைய சொதப்பல்ஸ் ஏற்படும். அந்த மாதிரி ரெசிபி இப்போ அதிகமாகவும் இல்லை. ஸோ இன்றைக்கி டேஸ்ட்லேயும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா பக்காவாக ஃப்ளஃபியாக குக்கரில் வச்சே நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். அதாவது அடுப்பில் வச்சே கேக் செஞ்சுக்கலாம். இதில் பீட்டரும் தேவையில்லை. நல்லா சூப்பராக தரமாக இன்றைக்கி கேக் செஞ்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை 2 கப் சர்க்கரை, இதில் 1 கப் வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அரை கப் தண்ணி சேர்த்து. இன்னொரு 1 கப்பை நம்ம வந்துட்டு ஒரு 2-3 கிராம்பு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்ச சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊற்றிட்டு ஜாக் ஃப்ரூட் இருக்குது இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரை கப் வந்து தேவை. இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பெரிய லம்ஸ் இருந்தால் சம்டைம்ஸ் கேக் வந்துட்டு ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்காது. அதனால் லம்ஸ் வந்துட்டு சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக் ஃப்ரூட் வந்து முடிஞ்சளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது இருந்தால் பரவாயில்ல, திட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது இதையும் வந்துட்டு நம்ம அந்த முட்டை மிக்சரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மைதா 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், உப்பு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு, அப்புறம் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரையும் சேர்த்து இதில் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேஷ்யூஸும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மிக்சர்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் கட் அண்ட் ஃபோல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லம்ஸ் எல்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகாது, பபிள்ஸும் வராது. அதனால் கேக் வந்து ஃப்ளஃபியாக பொங்கும். நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இந்த கேக் மிக்சரை வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வச்சுருக்கிற செட்டப் மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூடாக இருந்ததுக்கப்புறம் கேக் வெட்டினா உண்மையிலே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.